அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 குரூப் 2க்கு தேவையான தமிழ் இலக்கண பகுதியில் பேச்சு வழக்கு சொற்கள், அப்புறம் எழுத்து வழக்கு சொற்கள், அப்புறம் இணைப்பு சொற்கள். இது எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, பேச்சு வழக்கான ஒரு சொல்லை கொடுத்துட்டு அதற்கு இணையான தமிழ் சொல் எழுத்து வழக்கு சொல்ல கேட்பாங்க. அப்புறம் பேச்சு வழக்கு தொடரில் பிழையாக கொடுத்துட்டு அதை கரெக்ட் பண்ணி எழுதுகிற அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இணைப்பு சொற்கள் எப்படின்னா, அடைப்புக்குள்ளார இப்போ இணைப்பு சொற்கள் கொடுத்துட்டு அதை இணைச்சி அந்த வாக்கியத்தை எந்த இணைப்பு சொல் பயன்படுத்தலாம் அந்த வாக்கியத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இந்த மாதிரி ஒரு 4 ஹெட்டிங்கில் இந்த இன்றைக்கான வீடியோ பதிவு, இந்த 4 ஹெட்டிங்க்கான வீடியோ பதிவாக தான் இது இருக்கும். சரிங்களா? இதில் பாருங்கள், இணைப்பு சொற்கள் அப்படின்னா தொடர்களை இணைப்பதற்கு இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன. 2 தொடர் கொடுத்துட்டு அந்த 2 தொடரையும் இணைத்து எழுதுறதுக்கு தான் என்னது இணைப்பு சொல் அப்படின்னு பேர். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இணைப்பிடை சொற்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. தொடர்களில் பயன்படும் சில இணைப்பு சொற்கள் என்னென்ன பாருங்கள். அதனால், அப்படியானால், அல்லது, அவ்வாறெனில், ஆனால், ஆகையால், ஆகவே, ஆதலால், ஆயினும், இருந்தபோதும், எனவே, எனில், ஏனெனில், எவ்வாறெனில், இதெல்லாம் என்னென்னா இணைப்பு சொற்கள். சரிங்களா? இது ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு இதை வாக்கியத்தில் நீங்கள் எப்படி இணைத்து எழுதலாம் அப்படின்ட்டு கேட்பாங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், அதனால் என்பது இந்த புக்கில் இருந்த கொஷின்ஸ். ஓகேவா? இது ஒரு 4th or 5th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறது. சரி, கொஷின் மாடலுக்காக நான் உங்களுக்கு இது எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் என்பது அப்படின்னா என்னது இணைப்பு சொல். அதனால் என்பது இணைப்பு சொல். கருமேகங்கள் வானில் திரண்டன. கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆகையால், ஆனால் இங்கே பாருங்கள், மழை பெய்யவில்லை, ஆனால், ஆயினும். சரிங்களா? ஆயினும் மழை பெய்யவில்லை. கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை. சப்போஸ் இங்கே மழை பெய்தது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆகையால் வரும். சரிங்களா? இங்கே மழை பெய்யவில்லை, ஆயினும், இருந்த போதிலும் என்னது மழை பெய்யவில்லை. இத்தொடருக்கு பொருத்தமான இணைப்பு சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கு ஆயினும். சப்போஸ் இங்கே மழை பெய்தது அப்படின்னா ஆகையால் போடலாம். சரிங்களா? கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான். அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். ஆனால், கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான், ஆனால் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். இருந்த போதிலும் தான் வரும். சரிங்களா? இதுக்கு இருந்த போதிலும். அடுத்தது பாருங்கள், நான் விளையாடச் சென்றேன், கண்ணன் விளையாடச் சென்றான். இதில் நானும் கண்ணனும் விளையாடச் சென்றோம். சரிங்களா? இப்போ இந்த இணைப்பு சொற்களை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை பிழை இல்லாமல் எழுதுறது. சரிங்களா? வள்ளி எழுதி முடித்து விட்டாள், எழிலி எழுதவில்லை. இதில் எப்படி இணைப்பு சொல் ஆனால் பயன்படுத்தலாம் அப்படின்னா, வள்ளி எழுதி முடித்து விட்டாள், ஆனால் எழிலி எழுதவில்லை. பெருமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. அதனால் தான் என்னது ஏரி குளங்கள் நிரம்பின. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏனெனில் அவனுக்கு உடல் நலமில்லை. 2 வாக்கியங்களை இணைத்து எழுதுறது தான். சரிங்களா? இது ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் தப்பு பண்ணாமல் அந்த ஆப்ஷன் பார்த்து கரெக்டாக போடணும். அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை, ஆகவே கணினியை இயக்க தெரிதல் வேண்டும். அடுத்தது பாருங்கள்,
கீழ்காணும் உரைப்பகுதியில் பொருத்தமான இணைப்புச் சொற்களை இணைத்து எழுதுக. அடர்ந்த காடு ஒன்றில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. சிங்கம் மட்டும் அரசனாக விளங்கியது. அடர்ந்த காடு ஒன்றில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. ஆனால் நிறைய விலங்குகள் இருந்தது. ஆனால் சிங்கம் மட்டும் அரசனாக விளங்கியது. என்னன்னா, அது பார்ப்பதற்கு மிடுக்கான தோற்றமுடையது. ஏன் அது அரசனாக விளங்குதுன்னா அதனால், ஏனெனில், சரிங்களா, ஏனெனில் அது பார்ப்பதற்கு மிடுக்கான தோற்றமுடையது. எனவே அதனை கண்டு பிற விலங்குகள் அஞ்சின. சரிங்களா. ஆகவே அது தனியாக குகையில் வசித்தது. அதனால், சரிங்களா, அதனால் அது தனியாக குகையில் வசித்தது. ஆகவே அது எப்போதும் விழிப்போடு இருந்தது. ஒரு நாள் அதற்கு பசித்தது. ஆகையால் குகைக்கு வெளியே வந்து இரைக்காக காத்திருந்தது. சரிங்களா. சிங்கத்தை பார்த்தவுடன் பிற விலங்குகள் அஞ்சி ஓடின. அவற்றை சிங்கம் அடித்துவிடும் அல்லவா, ஏனெனில் சிங்கம் அதனை அடித்துவிடும் அல்லவா. சரிங்களா. இந்த மாதிரி இணைப்புச் சொற்கள் நாம்லாம் படிக்கும் போதே நமக்கே தெரியும். சரிங்களா. ஈஸியாக தான் இருக்கும், தவறில்லாமல் பண்ண முடியும். செய்தித்தாளில் பிறருக்கு உதவியாக வரும் செய்திகளை சேகரித்து கீழுள்ள செய்தி துணுக்குக்கு கட்டத்தில் ஒட்டுக. இங்கே பாருங்கள், இணைப்புச் சொற்களை அறிவோமா. இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் என்னது? இணைப்புச் சொற்கள். என்னென்ன? அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே போன்றவை. சரிங்களா. பருவமழை பெய்தது. அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. காற்று பலமாக வீசியது. ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார். ஆனால் வரவில்லை. ஆனால் என்னது? வரல. பூக்கள் அழகாக பூத்திருந்தன. எனினும் பறிக்க மனமில்லை. நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன். ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். ஆகையால் இங்கே இணைப்புச் சொல். சரிங்களா. தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன். எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். இதில் பாருங்கள், ஆகவே, எனவே, ஆகையால், ஆனால் ஆகிய இணைப்புச் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக. அரசு தேர்வுகள் கடினமாக இருக்கும். ஆகவே விடாமுயற்சியுடன் படித்து வெற்றி பெற வேண்டும். தீண்டாமை தீயை போன்றது. எனவே அதனை உலகை விட்டே ஓட்டுவது நம் கடமை. நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன். ஆகையால் தீயோரிடம் நட்பு பாராட்ட மாட்டேன். ஆகையால் இங்கே இணைப்பு சொல்லுது. ஆகையால் அடைப்புக்குள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுங்கள். ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. இது இதே அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்து எழுதுக அப்படின்னு அதுதான் நமக்கு சிலபஸாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். பாருங்கள், நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம். இந்த ஒரு எங்கே போடலாம் பாருங்கள், நடுவில். சரிங்களா. ரெண்டு வாக்கியங்களுக்கு நடுவில் ஒரு. நாம் உரங்கள் தயாரித்து உழவர்க்கு வழங்க வேண்டும். நாம் என்ன உரங்கள்? இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள்.
நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். சரிங்களா? எனவே, ஏனெனில், அதனால், ஆகையால், அதுபோல, இல்லை என்றால், மேலும். இதை பயன்படுத்தி பாருங்கள் சொற்களை உருவாக்கியிருக்காங்க. காயிதே மில்லத் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்ய விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில் இணைப்புச்சொல். சரிங்களா? நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். தமிழகத்தில் மழை பெய்து வருகின்றது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இதில் பாருங்கள் சொல்லுறுப்பு. இது 9th புக்கில் இருக்குது. சரிங்களா? இடியுடன் மழை வந்தது. மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானாள். அருவி மழையில் இருந்து வீழ்ந்தது. தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ? யாழ் தமிழர் உடைய இசைக்கருவிகளுள் ஒன்று. இதில் பெயரடை பாருங்கள். எல்லோருக்கும் இனிய வணக்கம். அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான். பெரிய ஓவியமாக வரைந்து வா. கொடிய விலங்கிடம் பழகாதே. பாருங்க, பொருத்தமான வினையடை. வினை எழுத்தை சேர்த்து எழுதுகிறோம். ஊர்தி எப்படி செல்றது? மெதுவாக சென்றது. காலம் வேகமாக ஓடுகிறது. சங்க இலக்கியம் வாழ்க்கையை காட்டுகிறது, அழகாக காட்டுகிறது. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு. துணைவினைகளை பயன்படுத்துக. மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது என்னது? மொழி. திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன. காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி என்னது? தமிழ். இந்த கொள்ளும், கின்றன இதெல்லாம் துணைவினைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். கொண்டிருக்கிறேன் இது துணைவினை. தேடின்றது வினை, கொண்டிருக்கிறேன்றது துணைவினை. சரிங்களா? புதுப்பித்து கொள்ளும், புதுப்பித்துன்றது வினை, கொள்ளும் அப்படின்றது துணைவினை. புதிய தொடர்களை எழுதுக. வேண்டும், சான்றோர் காட்டிய பாதையில் நடக்க வேண்டும். இதுவும் இணைப்பு சொற்கள்லேயே வந்துரும்ன்றதுனால தான் இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. பார், படத்தை உற்றுப்பார். கடல் நீரினை உள்வாங்கியது. கடல் நீரினை உள்வாங்கியது. நாளை என் வீட்டிற்கு வா. விடு, நான் நாளை பள்ளிக்கு வந்து விடுவேன். சரிங்களா? வேறு 10th புக்கில் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நான் பார்த்து ஏதாவது விடுபட்டிருந்தால் வேற ஒரு வீடியோ பதிவில் நான் அதை போட்டுருவேன். இது இணைப்பு சொற்கள் இதோட முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு தொடர்கள். சரிங்களா? பேச்சு வழக்கு தொடர்களுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர்களை எழுதி வருக. இதில் பாருங்கள். அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும். வேணும் வராது, வேண்டும். பசிக்குதுன்னு இல்லை, பசிக்கிறது. சரிங்களா? சொல்லு, நீ எழுந்து சொல்லு, பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு என்னது? சொல். எழுத்து வழக்கு என்னது? சொல். நில்லு, நில். வந்தியா, வந்தாயா. சாப்பிட்டியா, சாப்பிட்டாயா.
வசந்த உயர்ந்த. செவ்வாய் செவ்வாய் வந்து என்னது? செவ்வாய் கிழமை சொல்கிறோம் இல்லையா, அதான் செவ்வான்னு சொல்லுவாங்க, செவ்வாய். வாங்கியாந்த வாங்கி வந்த. வாங்கி வந்த பொருள்கள்லாம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பேச்சு வழக்கில், அது வந்து வாங்கி வந்த. ஊற வச்சு ஊற வைத்து. முறித்து. முளை போட்ட முளைக்க வைத்த. அடுத்தது பாருங்க, படித்தான். ஆப்பை அகப்பை. கூப்பிட்டாயா. சொல்லுற, என்ன சொல்கிறாய். நோன்பு. காத்தால காலையில். சாயந்திரம் மாலையில். பதற்றம். நேற்று. இங்கே பாருங்கள், பேச்சு வழக்கு தொடர்களுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர்கள். அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும். வீட்டுக்கு போகணும். வீட்டிற்கு போக வேண்டும். வவுறு நிறையா சாப்பிடு. வயிறு நிறைய சாப்பிடு. இன்னைக்கு காத்தால வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கு காலையில் வாங்கி வந்தேன். தண்ணீர் கொண்டு வா. பாருங்க, பேசும்போதும் சில நேரங்களில் சொற்களின் இறுதியில் உகரம் சேர்ந்து ஒலிப்பது உண்டு. என்னும் எழுத்து இகரமாக மாறுவதும் உண்டு. அவ்வாறு ஒலிக்கும் சொற்களை எழுதி அவற்றுக்கு இணையான எழுத்து வழக்கு சொல். இந்த மாதிரி ஒலிக்கிறது எல்லாமே பேச்சு வழக்கு சொற்கள். அதை வந்து எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றி எழுத சொல்கிறாங்க. சொல். அப்புறம் நில். வந்தியா வந்தாயா. சாப்பிட்டாயா. பாருங்க, சொல்லு. வருதா, உகரம் சேர்த்து ஒலிக்குது. சொல்லு. கொல். வெல். தள்ளு. துள். போனியா. எனும் விகிரமாக. போனாயா. பார்த்தாயா. சொன்னாயா. கொடுத்தாயா. செய்தாயா. இந்த மாதிரி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்கள் கரெக்டாக பார்த்து படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது ஒரு என்னுடைய சிறு முயற்சி தான். டாபிக் வைஸாக எல்லா புக்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி எடுத்து உங்களுக்கு கொடுக்கலான்னு தான். இதற்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இது அப்படியே நீங்கள் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ பதிவு போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் இதே போன்ற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு பதிவேற்றம் செய்து கொண்டே இருப்பேன். சரிங்களா? உங்கள் வெற்றிக்கு பக்கபலமாக இந்த வீடியோ பதிவுகள் அனைத்தும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? நன்றி.